துடிக்குது மனசு. இங்க தனலட்சுமியோடைய மாமனார், மாமியார் மற்றும் மச்சினர் உட்கார்ந்துருக்காங்க. இவங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுதான் என்னன்றத பாப்போம். தனலட்சுமி உங்களுடைய மருமக, இரண்டாவது மருமகள், கல்யாணம் செஞ்சுக்கிட்டது எப்ப தெரியும்? அவங்க திடீர்னு வந்து இவங்க மாமா, இவங்க அக்கா வீட்டுக்காரரு, அவங்க அப்பா திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பொண்ணை காணன்னு வந்து சொன்னாங்க. அப்ப ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் ஆகியிருந்துச்சு. அவனுக்கு அது நீங்க பார்த்து செஞ்ச கல்யாணமா? இல்ல இல்ல, இவங்க மாமா கம்பெனில வேலை பார்த்தான். எங்க பையன் இவங்க மாமா கம்பெனி வச்சிருந்தாரு. அவங்க கம்பெனில அந்த பையன் வேலை பார்த்தா, அந்த முதல் கல்யாணம் முடிச்சான் பொண்ணு, அவங்களும் வேலை பார்த்தது. இந்த தனலட்சுமியும் அங்கதான் வேலை பார்த்தாங்க. அவங்க திடீர்னு ஒரு நாள் எங்க வீட்டுல வந்துட்டு இந்த மாதிரி எங்க பொண்ணை காணோம். இவன் காலையில வேலைக்கு போன மாதிரி சைக்கிள்ல தான் போனா, ஒரு பேண்ட் சட்டை போட்டு போவான், லுங்கி கட்டிட்டு போவான், லுங்கி எடுத்துட்டு போவான். அந்த மாதிரி வேலைக்கு போனா திடீர்னு பார்த்தா அவங்களும் இந்த மாதிரி வந்து, அவங்க வந்து முஸ்லீம் பொண்ணு, அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா அந்த மாதிரி இவங்க மாமா திடீர்னு வீட்டுல வந்து இந்த மாதிரி எங்க பொண்ணை காணோம், உங்க பையனையும் காணாம கூட்டிட்டு. எங்களுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. பொண்ணோட அப்பாவும் இவங்க மாமா தான் கம்பெனி ஓனர், அவரும் 2 பேரும் சேர்ந்து வந்து எங்க வீட்டுக்கு வந்தாங்க. வந்து இந்த மாதிரி உங்க பையனையும் அந்த பொண்ணையும் காணோம், அதில் வந்து நீங்க தான் தேடி கொடுக்கணும் அப்படின்னா. நான் சொன்னேன், நான் எங்க தேட முடியும், இல்லை நாங்க கூட வரோம் அப்படின்னு சொல்லி இவங்க மாமாவும் பொண்ணோட அம்மாவும் நானும் இந்த கம்பெனியில் வேற ஒரு பையனும் சேர்ந்து நாங்க வந்து 2-3 இடத்துல போய் தேடி பார்த்தோம். சித்தூர் தெரிஞ்சனாலும் போய் பார்த்தோம், எங்கேயும் எங்களுக்கு கிடைக்கல. அவங்க தான் வந்து திருவெற்றியூர்ல கொண்டு வச்சிருந்தாங்க. யாரு? பொண்ணோட ஆளுங்க. பொண்ணோட ஆளுங்க? ஆமா, ஆளுங்க கொண்டு வச்சு அவங்க சொந்த அக்காவோ யாரோ 2 பேரும் இருந்திருக்காங்க. உங்க பையனும் அந்த பொண்ணும் இருந்திருக்காங்க. நாங்க அது என்ன பண்ணிட்டு, எங்களுக்கு இந்த பிரச்சனை தெரியாது, இது இந்த மாதிரி பிரச்சனைக்கு நான் வர தயார் இல்லை அப்படின்னு சொல்லி கடைசியை வந்து எங்கள்ட்ட வந்து கூப்பிட்டாங்க. இவங்க மாமா தான் வந்து சரி முடிஞ்சு போச்சு, நீங்க வாங்க அப்படின்னு. நான் வரமாட்டேன், எனக்கு அது தேவையில்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு மாசம் இருக்கும். அப்ப இவங்க மாமா திருப்பி கூப்பிட்டாங்க, அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னு இருக்காங்க, அதில் அவங்கள கூப்பிடுறாங்க அப்படின்னு. நான் இல்லாத பஞ்சாயத்துக்கு நீ அவங்கள தானே, அவங்க என்ன பண்ணிட்டு போயிட்டோம். அப்பவே நீங்க உங்க பையனை தலைமொழிகிட்டு இல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இல்லையா ஒரு பொண்ணு? ஆமா, கூட்டிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டருக்கு எங்களை கூப்பிட்டாங்க, வந்து ரிஜிஸ்டர் பண்ண வாங்கன்னு. இந்த மாதிரி பண்ண வேணாம், எங்களுக்கு பையனை வேணான்ட்டு கல்யாணத்தை நீங்க ஏத்துக்கல? நாங்க ஏத்துக்கல, நாங்க ரிஜிஸ்டருக்கும் போல. மாமா அந்த பொண்ணுங்களும் வச்சு அவங்க வீட்டு பக்கமே வீடு வச்சு, ஆள பக்கத்து தான் கம்பெனி, ஆள பக்கத்துல அந்த பொண்ணு வீட்டு பக்கத்துலயே வச்சு அவங்க வீட்டோடயே தான் இருந்து அங்கேயே இருந்துட்டான். எத்தனை வருஷம் ஒன்னா இருந்தாங்க? ஒரு குழந்தை பிறந்து 1 வயசு இருக்கும். குழந்தைக்கு பிறந்துருச்சு, குழந்தை பிறந்த 1 வயசுக்கு. அப்ப எல்லாம் இவங்களும் ஒரே கம்பெனி தான், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வீட்டு பிரச்சனை என்ன தெரியல, அவங்களுக்குள்ள சண்டை. அந்த சண்டையில வந்து அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அப்ப அவங்க அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த இவன் வந்து அவங்க கம்பெனில, இதே கம்பெனில தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தான். ஊடால வருவான் போவான், வாரத்துக்கு 1 நாளைக்கு வருவான் போவான், இப்படி இருந்துட்டு இருந்தான். எங்களுக்கு அப்போ வந்து அந்த பொண்ணும் இல்ல அவங்க வீட்டுக்காரங்களோ பொண்ணு வீட்டுக்காரங்களும் இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு, என்ன ஏதுன்னு கேளுங்கன்னு எங்களுக்கு யாரும் தெரியப்படுத்தல ஒண்ணும் இல்ல. ஒரு நாளைக்கு வந்து சொன்னா இந்த மாதிரி நான் வந்து அங்க இருந்து வேலை விட்டு நின்றுட்டேன், இனிமே இங்கதான் இருக்க போறேன்னு 1 மாசம் எங்க வீட்டுல இருந்தான். 1 மாசம் இருக்கும்போது இவனுக்கு ஒரு நாளைக்கு எப்படின்னா ஒரு 10-15 போன்கள் வரும். அப்பப்போ எடுத்து மாடிக்கு விடுவோம். எங்கள்கிட்ட எல்லாம் பேச மாட்டான், கிட்ட இருந்து பேச மாட்டான். யாரும் கிட்ட ஃப்ரெண்டுங்கன்னு. ஒரு நாளைக்கு அவங்க பெரியம்மா வீட்டுக்கு போறேன்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் போனோம் வரல. திங்கக்கிழமை காலைல இவங்க மாமாவும் இவங்க அப்பாவும் இவங்க அக்கா வீட்டுக்காரும் வேற ஒருத்தரும் இருந்துச்சு நினைக்கிறேன் வந்தாங்க. அன்னைக்கு நான் இல்லை வீட்டுல, நான் வந்து ஆஸ்பத்திரிக்கு மாத்திரமா போயிருந்தேன். வரும்போது என்கிட்ட ஒரு டீ கடைக்காரஞ்சு உங்க வீடு தேடி 2-3 பேர் போயிருக்காங்க, என்கிட்ட தான் அட்ரஸ் கேட்டாங்க அப்படின்னால. என்ன பிரச்சனை இல்லை, ஆள பக்கத்துல உள்ளவங்க அப்படின்னு. சரி என்ன பண்ணிட்டு நான் போய் பாக்குறேன்னு நான் வந்து வீட்டுல வந்து பார்க்கும் இவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கூட இவங்களுடைய அப்பா மாமா என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை கூட்டு போயிட்டாங்க. ஓ, அந்த நீங்க வீட்டுல சொல்லாம கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணை கூட்டு போயிட்டு அப்புறம் இந்த ஒரு பிள்ளை இருக்கு, எல்லா பிரச்சனையும் இந்த பிள்ளைங்க தெரியாம ஒண்ணும் இல்ல. 4-3 வருஷமா அவங்க தான் வேலை பாக்குறான். கல்யாணம் அந்த பொண்ணை கூட்டிட்டு போகும்போதும் இந்த பொண்ணு அந்த கம்பெனில தான் இருக்காப்ல, எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த பொண்ணு கூட்டு போயிருக்கு. அப்போ எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இவங்க வந்து சொன்னாங்க எங்கேயும் தேடணும் அப்படி இப்படின்னு. இவங்க மாமா சத்தம் போட்டாப்ல. அப்ப நாங்க மாமாட்ட போனோம், இவங்க மாமனை கம்பெனி ஓனர்கிட்ட. நான் சொன்னால இப்ப ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், கம்பெனியில வைக்காத அனுப்பி விட்டு நாங்க பாத்துக்கிறோம் சொல்லியாச்சு, நீ எதுக்கு வச்சேன் அப்படின்னு. அப்ப அவன் சொன்ன நடந்து விடுங்கன்னு, நம்ம எப்படியும் தேடுவோம் அப்படின்னாரு. தேடுவோம் சொல்லி இவங்க மாமா அக்கா புருஷனும் நானும் இவங்க அண்ணனும் சேர்ந்து அவங்க சொன்னாங்க என்ன நெல்லூர்ல இருப்பாங்க, அங்க போவோம் அப்படின்னா. நெல்லூர்ல யார் இருக்கா? இல்ல அங்க அண்ணன் பையன் வந்து ஒரு ட்ரிப் இந்த மாதிரி போயிருக்கான், ஒரு பொண்ணை கூட்டு போய் அவங்க அங்கதான் இருந்தாங்களாம், இவங்களோட பொண்ணு அண்ணன். அப்ப அங்கதான் இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் என்ன நெல்லூர் கூட்டு போயிட்டாங்க.
அங்க போய் தேடி பார்த்தா ஆள் இல்ல, அங்க இல்ல, திரும்பிட்டோம். அப்ப எங்க வீட்டுல இருந்து 1 மாசம் இருக்கும்போது இவன் அடிக்கடி கோயம்புத்தூருக்கு போன் பண்ணுவான். எங்க அண்ணன் பசங்க அங்க இருக்காங்க, எங்க அண்ணன் வீடு ஒண்ணு கோயம்புத்தூர்ல இருக்கு. அப்ப எனக்கு ஒரு சந்தேகம், சரி வேணா அந்த பையங்களோட போன் பண்ணி எங்கேயாச்சும் போயிருக்கோம், அங்க போயிருப்போம் அப்படின்னு சொல்லி மறுநாள் இவங்க வீட்டுக்கு நான் போறேன். இவங்க மாமாட்ட போய் சொன்னேன், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இந்த மாதிரி கோயம்புத்தூர் வேணா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்கள்ட்ட போய் சொன்னோம். அவங்க சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லி இவங்க மாமாவை அக்கா வீட்டுக்கார என் கூட அனுப்பணும் அப்படின்னு நாங்க 2 பேரும் போனோம். போய் நாங்க கேட்கற ஆദ്യം முதல்ல சொன்னாங்க இல்ல அப்படி யாருங்க வரல அப்படி அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன் இதெல்லாம் வந்து போலீஸ் கேஸ் ஆகுது, நீங்க இருந்தா தெரிஞ்சா சொல்லுங்க. அவர் சத்தம் வீட்டுல கிடையாது, வேற ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு இல்ல நாங்க மட்டாசெல்லாம் போக முடியாது, ஏன்னா ஏன் மாட்டிக்கிற வேண்டி இருக்கு, நீங்க உள்ள சொல்லுங்கன்னு சொல்லி அப்புறம் வந்து பிரச்சனை பண்ண உடனே அவங்க சொன்னா இருக்காங்க, ஆனா எந்த பிரச்சனையும் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னா நான் வந்து அவங்களை வர சொல்றேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு போன் பண்ணி இதுவும் அவனும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு வந்தாப்புல. வந்து இவங்க மாமா கேட்டாப்புல, இந்த மாதிரி அவனால ஏற்கனவே கல்யாணம் முடிச்சிருக்கு, ஒரு புள்ள இருக்கு, நீ அதனால வந்து என் கூட வா, நான் கூட்டு போறேன், கூட்டு போய் நான் எங்க கருவில் அவங்க இருக்கு அங்க நான் கொண்டு வச்சுக்கிட்டு எவ்வளவு கஞ்சி பார்த்தாரு அவரு. இது கேட்கல. கடைசி ஏன்ட்ட வந்து என்ன சொன்னாப்புன்னா எங்களை பிரிச்சிடாதீங்கன்னு இந்த பொண்ணு சொன்னாப்புல காலில் விழுந்து அன்னைக்கு அதே வீட்டுல வச்சு. அப்ப நான் சொன்னேன் இதெல்லாம் நடக்க போற ஏன்னா ஏற்கனவே ஒரு புள்ள இருக்கு எல்லாம் சொல்லி முடியாதுன்னு சாதிச்சு இவங்க மாமா என்ன கோச்சிட்டு அவரு வந்து மட்டாசு வந்துட்டாரு, என்கிட்ட சொல்லாம கொள்ளாம நைட்டோட பிரச்சனை பண்ணோட ஓடி வந்துட்டாரு அவரு. உங்க மாமா எல்லாரும் சொல்லும் போது ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கலாம் இல்லையா? இல்ல மேடம், ஃபர்ஸ்ட் ஒரு தப்பு பண்ணாங்க, 2வது என்ன கடை நல்லா வச்சிருப்பாங்க மேடம், நான் அவங்க கூட இருந்தேன். 2வது உங்களை கூப்பிட்டு போகும்போது நான் தான் பேசினேன், எங்க அண்ணி உங்க கிட்ட நான் தான் போன்ல பேசிட்டு இருந்தேன். என்ன சொன்னேன்னா முத கல்யாணம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, சோ அதுக்கு நாங்க வேணாம்னு சொல்லி எப்பவுமே நாங்க வந்து அவங்க கூட சண்டையோ எதுவுமே போட்டது இல்ல, டிவோர்ஸ் ஆகல அவங்க, அப்ப எதுவுமே ஆகல. அப்ப நான் இவங்க கிட்ட பேசும்போது நான் என்ன சொன்னேன்னா முதல் மனைவியும் இருக்காங்க, அவங்க கிட்ட எதுவுமே சண்டை போட்டுதான் இப்ப பிரிஞ்சிருக்கான ஒழிய மத்தபடி டைவர்ஸ் பண்ணல. எதுவுமே பிரச்சனை வந்து தெரிஞ்சிச்சுன்னா அவனுக்கும் பிரச்சனை எங்களுக்கும் பிரச்சனை ஆகும், அதான் நான் சொன்னேன். ஏதாச்சும் ஏன்னா அடுத்த செகண்ட் நாளே நம்ம இவங்க இடம் தெரிஞ்சிருச்சு எங்க இருக்காங்கன்னு சொல்லி, சரி ஏதாச்சும் பேசிட்டு அதுக்கப்புறமேட்டு இவங்க தனியா இருக்கட்டும், மேபி அந்த முதல் என்ன ஆகுது என்ன கேஸ் எந்த மாதிரி ஆகுது அதுக்கப்புறமேட்டு முடிவுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் அன்னைக்கு இவங்க கிட்ட சொன்னேன் அந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு கூட உனக்கே அவனை கட்டி கொடுக்குறோன்னு அதுக்கு இந்த பொண்ணு கேட்கவே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க கேஸ் போட்டாங்க, ஸ்டேஷன்ல வந்து அந்த பொண்ணு வாழ மாட்டான் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாப்ல, அவங்க கூட நான் வாழ மாட்டேன்னு. இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பொண்ணுகிட்ட நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், தனி கொடுத்தனால போற வேலை வச்சுக்காது, எங்களோட இருந்துக்க சரின்னு அன்னைக்கு சரின்னு சொல்லிச்சுது. அந்த ஒரு நம்பிக்கைக்கு நான் ஏத்துக்கிட்டேன். சரி அந்த பொண்ணு வேணாம்னு சொல்லி வாழ்க்கை வேணாம்னு சொல்லி எழுதி கொடுத்தாச்சு. எந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கு, ஏன்னா எங்களுக்கு மனசாட்சி இருக்கனால சரி இவ்வளவு நல்லா வாழட்டும்னு நினைச்சு நாங்க ஒன்னா சேர்த்தோம். ஒரு குழந்தை பிறகு பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. வேளாங்கண்ணி கூட்டிட்டு போய் குழந்தை பிறந்த வேளாங்கண்ணி கோயிலுக்கு போய் எல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் பிறந்த நாள் கொண்டா நல்லா தான் இருந்தாங்க. பிறந்த நாள் அப்ப அடிக்கடி போகும்ல, போயிட்டு வந்தா இவங்க அம்மா ஏதாவது வருவாங்க வந்து கூட்டிட்டு போறேன், ஆனா கூட்டிட்டு வந்து கொண்டு விட மாட்டாங்க. அப்புறம் அங்க போயிட்டு இது போன் பண்ணி எங்க நீங்க வாங்கன்னு சொன்னாதான் இவன் போய் கூட்டம். அப்ப அன்னைக்கு பிறந்தால முடிஞ்ச அன்னைக்கு இவங்க அம்மா அப்பா வந்து கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணை நான் 2 நாள் கூட்டிட்டு போய் விடுறேன். அப்ப இவன் அந்த சுரேந்திரன் சொல்றான், அம்மா இவன் கூட்டிட்டு போனா கூட்டிட்டு வர மாட்டான், கொண்டாந்து விடுவோம் சொல்லுங்க. அங்க போனா இந்த அங்க போய்கிட்டு இருந்த பொண்ணு வராது, அங்க போனா அங்கே இருந்துக்கிறோம் வரமாட்டேன்னு தான் சொல்லுதுமா, நீங்க சொல்லி விடுங்க, அவங்க அம்மாட்ட சொல்லுங்க இந்த மாதிரி கூட்டிட்டு போனா அவங்களே கொண்டு விடு. அப்ப நான் அவங்க அம்மாட்ட சொன்னேன், என் கூட்டிட்டு போனா இந்த கொண்டு விடுங்க, வேலையை நாங்க வீட்டுல கம்பெனி வச்சிருக்கோம், வேலை சரியா இருக்கும். நான் இது காலையில இருந்துச்சு பாத்திரங்களுக்கும் துணி தோல் எதுவுமே இல்லைங்க. இன்ன வரைக்கும் ஒரு வயசுல எங்க நானும் ஒரு திட்டி இருக்கணும், ஒண்ணுமே நல்ல என் பொண்ணு எப்படி அப்படிதாங்க பார்த்தேன். அதுக்கு சமையல் கூட தெரியுது. நல்லாதானே இருந்து சந்தோஷமா இருந்திருக்கீங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க ஹஸ்பண்டோட தானே இருக்கணும். இல்ல மேடம், அவங்க கூட ஒன்னாதான் இருந்தா, அவங்கதான் வா நம்ம தனியா போலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க, அதனாலதான் மேடம் நம்ம பிரச்சனைன்னு இருக்கிறதுனாலதான் அவங்களும் சொல்லிருக்காங்க ஒன்னா இருக்கலாம் இப்பத்திக்கு. அப்படி இல்ல மேடம், அவங்க வாரம் வந்துட்டு போறதுக்கு வந்துருவாங்க மேடம், வந்தா அங்கேயே இருந்துட்டு அங்கேயே தண்ணி அடிச்சுட்டு வருவாங்க. அதனால எதுக்குங்க நீங்க சும்மா கம்பெனில லீவுனாலே அங்க போயிடுவாங்க. வரதான் போறது நீங்க தனியா போடுங்க. ஆமா, அவங்க வாரம் நாள் கழிச்சு நீங்க தனி கொடுத்து போனீங்க. கல்யாணம் ஆகியா மேடம்? கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் ஒன்னா இருந்தோம். எல்லாரும் மாமனார் மாமியாரோட இருந்தீங்க. அதுக்கப்புறம் தான் பிறந்த நாள் முடிஞ்சுங்க. பிறந்த நாள் கொண்டாடினல அதோட அவங்க அப்பா வந்து ஒரு கொலுசு போட்டாரு. கொலுசு போட்டு அவங்க 2 பேரும் வந்திருந்து கூட்டிட்டு போனாங்க. அதோட இந்த பொண்ணு போயிட்டு ஒரு 2-3 வாரம் போன் பண்ண வரல. என்னன்னா குழந்தைக்கு ஜுரம்னு வரல, என்னன்னா வாரிய தானே இல்ல பிள்ளைக்கு பாப்பாக்கு ஜுரம், நீ வந்து பாருன்னு இவன் போவான்.
போயிட்டு பாத்துட்டு என்னடா தனத்தை கூட்டிட்டு வரல, இல்லம்மா அதுக்கு ஜுரமா இருக்கு, ஜுரம் முடிஞ்சு இப்படி இருந்து 1 மாசம் ஆயிடுச்சு. நானு என்னடா தனம் வர மாட்டேன், என்னடா சொல்லுதுன்னு. அப்ப இவன் ஒண்ணுமே தனத்தை பத்தி குறைய சொல்ல மாட்டான். இந்த பிள்ளை அப்பையில இருந்து வீடு தனியாயிட்டு நம்ம போலான்னு சொல்லி இருக்கா. ஆனா எங்கள்கிட்ட வந்து இவன் இப்படி சொல்ல மாட்டான். என்னடா தனம் வரலையா, கூப்பிடலையான்னு கேட்பேன். இல்லம்மா இந்த இருக்கும் அப்படி இப்படி. அதுக்கெல்லாம் இந்த பிள்ளை கேஸ் கொடுத்துருச்சுங்க. இந்த முதல் பொண்ணு கேஸ் கொடுத்ததுல கோர்ட்ல இதெல்லாம் பிரச்சனை வந்து வக்கீல் வச்சு பிரச்சனை பொண்ணுன்னு பொண்ணு சொன்னிச்சு, நீ கல்யாணம் முடிச்சுட்ட, நானும் வேற கல்யாணம் முடிச்சு, இந்த குழந்தைக்கு வழி வேணும், அதனால குழந்தைக்கு பணம் கொடுன்னு கோர்ட்ல இதாகி முதல் குழந்தைக்கு நீங்க 1,25,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா எங்களுக்கும் கஷ்டம், அந்த அளவுக்கு வீடு சொந்த வீடும் கிடையாது, ஒரு பணம் இல்லை. என்னடா இதுக்கு என்னடா பண்றது, இப்படி 1 லட்சம் எங்கடா இருக்குன்னு. அப்ப அவங்க போய் வக்கீல்கிட்ட சொல்லு, மொத்தமா நம்மளுக்கு கொடுக்க முடியாது, கொஞ்சமா தான் கொடுக்க முடியும்னு சொன்னேன். அப்ப சொன்னாங்க 25,000 ரூபாய் கொடுங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 25,000 ரூபாய் நான் எங்க செயின் ஒண்ணு போட்டிருந்தேங்க, 15,000 அடவு வச்சுட்டு மிச்சத்தை எங்க தண்டலாங்க அக்காட்ட ஒரு செயின், எங்க அக்காட்ட போயிட்டு ஒரு 10,000 கடவுன்னு முதல் 25,000 நான் கொடுத்து பணம் கொடுத்துட்டேன். அப்ப இது அவங்க அம்மா வீட்டுல இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் கேஸ் நடந்துட்டு 25,000 குடும்பம் தானே வரல, அவங்க அம்மா வீட்டுல வந்து அதுக்கு முடிஞ்ச பார்த்தா என்ன இவன் வரல, கூட்டிட்டு வரல அப்படின்னு பணம் கொடு. அதுக்கப்புறம் வந்து சொன்னா திடீர்னு இந்த மாதிரி இன்னொருக்க பணம் கொடுக்கணும், அடுத்த ஒரு 3 மாசத்துல இன்னொரு 25,000 கொடுக்கணும். அப்ப நாங்க வந்து ஒரு ஓனர் அப்பளம் எங்களுக்கு மாவு கொண்டு இறக்கிறோம், நாங்க போட்டா அவங்களே வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த ஓனர் வந்து இன்னொரு பிரான்ச் வை அப்படி இப்படின்னு ஏற்கனவே எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தார். எங்களுக்கு ஆள் இல்ல, ஆள் சேர்த்து நீங்க கம்பெனி வைங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் கேட்டேன்னா இவன் என்ன சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சொல்லிட்டு இந்த மாதிரி நான் தனியா கம்பெனி வைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பணம் தாங்க. உங்க பையன் போய் கேட்டிருக்கான், உங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த ஓனர் எனக்கு போன் போட்டு இந்த மாதிரி உங்க பையன் வந்து என்ன ஒரு 30,000 கேட்க கொடுக்கவாமான்னு. அம்மா இவன் அம்மா கொடுங்கன்னு சொல்லுங்க, நான் பணம் கொடுக்கணும், நீங்க இந்த மாதிரி சொல்லுங்கன்னு கம்பெனி வச்சுன்னு கேட்கறான். நான் சொன்னேன் வேணாண்டா, ஏண்டா இந்த கம்பெனி வைக்க நம்மள்டே நான் வச்சு இல்லம்மா திடீர்னு இன்னொரு 25,000 என்ன இருக்கு, நான் கம்பெனி வச்சேன் நானும் வச்சேன் அவர் தருவாருன்னு சொல்லி வாங்கிட்டான். வாங்கி இந்த பொண்ணு அது வரைக்கும் வரல. கடைசியில என்ன ஆச்சு தெரியுமா, போரூர்ல ஒரு வீடு எடுத்து அதுல 3வது மாடி, மாடியில வீடு 2வது மாடி 3வது வெறும் காலியா நடத்த, நீ வேணா ஹவுஸ் ஓனர் நீங்க வேணா கொட்டையை போட்டுக்கோங்க, அதுக்கு வந்து வாடகை மாதிரி கொடுத்துங்க, அந்த செலவை வந்து அட்வான்ஸ் மாதிரி வச்சுக்கோ, நீயே செலவு அதுக்கு 20,000 ரூபாய்க்கு மேல செலவழிச்சு சுத்து செவ்வறு மாதிரி வச்சு ஒரு ஓலை கொட்டி விட்டு பாத்ரூம் போட்டு எல்லாம் மட்டும் 20,000. அந்த பிரச்சனை எதுவுமே எங்களுக்கு இவங்க தனி இவன் போரூர் இவங்க ஆளை பார்க்கறதுக்கு இவங்க போரூர் இங்கேயே போக வர எல்லாம் முடிச்ச பிறகு வீடு எடுத்துட்டா வந்து சொன்னா இந்த மாதிரிமா கொட்டையை போட்டு இது மாதிரி பண்ணிட்டேன், இந்த மாதிரி தனியா போறேன், என்ன இப்படி பண்றேன் ஒன்னா இருன்னு அவனு கேட்கும்போது சரின்னு போட்டு கடைசியில என்னாச்சு அவன் போய் அப்புறம் அது வரைக்கும் வீட்டுல இருந்தது. அன்னைக்கு இது அவங்க அம்மா வருது எங்க வீட்டுக்கு இந்த மாதிரி. அப்ப நான் சொன்னேன் என்னதானா வீடு எடுக்க வரைக்கும் அங்க இருந்துட்டு இப்ப வீடு சொல்லிட்டு போறதுக்கு எங்கள்கிட்ட வர்றியாமா அப்படின்னு அதான் அதுவும் இப்படிதான் தனியா போயிட்டு. லட்சுமி இல்ல மேடம், அவங்க தனியா வாரம் அங்க போயிட்டு இருப்பாங்க மேடம், இவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. சொல்ல துடிக்குது மனசு.